சொல்லுங்க. Okay. 26 இந்த என்ன கொடுத்துருக்கான்? ரைட் சர்க்குலர் கோன். இது ரைட் சர்க்குலர் கோன் தான். செமி வெர்டிக்கல் ஆங்கிள். அவன் யார்? செமி வெர்டிக்கல் ஆங்கிள். வெர்டிகலா வந்து செமினா ரெண்டா டிவைட் ஆகுது. இப்படி ஒரு கோன் இருக்குதுன்னா செமினா ரெண்டா டிவைட் ஆகுது. அப்போ இந்த ஆங்கிள் ஈக்குவல்ங்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். செமி வெர்டிகல் என்ன தெரியுங்களா? இப்படி ஒரு கோன் இருக்குது. கோன் இருக்கும்போது செமி வெர்டிகல் இங்க இருந்து இந்த சென்டர் பாயிண்ட் டச் ஆகும்போது இந்த ஆங்கிள் இது ரெண்டா டிவைட் ஆகுது பாத்தியா? இது சப்போஸ் ஆல்பாவா இருந்தா இதுவும் ஆல்பா தான் இருக்குங்கிறாங்க. சரிங்களா? அதான் செமி வெர்டிகல் ஆங்கிளோட கான்செப்ட். சரியாம்மா? Okay, sir. So that semi-vertical angle right circular cone. Okay. இதில் எது கிவன் சொல்லிட்டாங்க? நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன கிவன் சொல்லிக்கிறாங்க? சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா இஸ் கிவன். இங்க என்ன சொல்லிக்கிறாங்க புரியுதா? சர்ஃபேஸ் ஏரியாங்கிற வேர்டு கொடுத்துக்கிறாங்க. கருவுடு பத்தி பேசல. சரிங்களா? அப்ப நம்ம இங்க என்ன எடுக்க போறோம்? கருவுடு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஜென்ரலா கொடுத்தோம்னா டோட்டல் தான் எடுக்கிறோம். கருவுடு மென்ஷன் பண்ணி நம்ம வந்து கருவுடு சர்ஃபேஸ் ஏரியா எடுக்கிறோம். சரிங்கம்மா? Okay, sir. சரி. And maximum volume is this one. என்னது? செமி வெர்டிகல் ஆங்கிள் வச்சு சொல்றாங்க. செமி வெர்டிகல் ஆங்கிள் இதுதான் பாசிட்டிவ்ங்கிறாங்க. மேக்ஸிமம் வால்யூம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? வால்யூமோட ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு அது வந்து டபுள் டேஸ் கிடைக்கும் போது கிரேட்டர் தன் லெஸ் தன் ஜீரோவா லெஸ் தன் ஜீரோ இருந்தால் மேக்ஸிமமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் எப்படி கிடைக்குதுன்னு நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். சரியாம்மா? Okay, sir. இதுதான் கொடுத்துக்கிறாங்க. நீ கொடுத்தது ஒன்றுமே இல்லை. அப்படியே நீ தியரிட்டிக்கலாக இருக்கிறத வந்து நீ அப்படியே ப்ராப்ளமேட்டிக்காக நீ கன்வெர்ட் பண்ணால் போதும். கோன் கொடுத்துருக்காங்க. கோன் ட்ரா பண்ணிக்கோ. கோன் சொன்னாலும் கோன் ட்ரா பண்ணிட்டேன். சரி, கோனுக்கு அப்புறம் என்ன சொல்லிக்கிறான்? செமி வெர்டிகல்னு சொல்லிக்கிறான். அப்போ செமி வெர்டிகல் ட்ரா பண்ணணும்ல. அப்போ அந்த செமி வெர்டிகல் நம்ம ட்ரா பண்ணணும். செமி வெர்டிகல்னா யாரும் சொல்லிட்டேன். அந்த ஹைட் வந்து உனக்கு வந்து இதாக வரும் செமி வெர்டிகல். அப்போ ஹைட் இது பண்ணிக்கலாமா? இப்போ ஹைட் இது பண்ணால் என்ன ஆகுது? ஒரே நிமிஷம். செமி வெர்டிகல் ஆங்கிள். அப்போ இங்கேருந்து இப்படி டச் ஆகும். சரிங்களா? செமி வெர்டிகல் ஆங்கிள்னா ரெண்டும் ஈக்குவலாக இதாகும். ஆங்கிள் வந்து இதுலேயே நார்மலாக ஈக்குவலாக இருக்காது. இது கட் ஆகிறது வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க. அதனால் நம்ம வந்து அதை ஈக்குவலாக எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ வந்து இவன் தீட்டாவோ இல்லை ஆல்பாவோ எடுத்துக்கணும். ரெண்டுமே ஈக்குவல் தான். சரிங்களா? ரெண்டுமே என்னது? ஈக்குவல் தான். அவன் என் தீட்டாவோ இல்லை ஆல்பாவோ கூட எடுத்துக்கலாம். சரியாமா? Okay, sir. சரி, இப்போ புரிஞ்சுதா? இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா? அப்போ வந்து இவன் வந்து ஹச், இவன் வந்து எல், அடுத்தவன் யாரு? அடுத்தவன் பார்த்தா ஆர் வேணும்ல. எது கிலோன்னு கொடுக்கல, அது வேற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இவன் வந்து ஆர். இந்த பாயிண்ட் இருக்கிற மாதிரியா இவன் வந்து ஆர். சரியாமா? இவன் வந்து ஆர். சரி, அது இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு ஒர்க் என்ன? எது கிவன் கொடுத்துக்கிறான்? கிவன் எது கொடுத்துக்கிறான்? சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துக்கிறான். இந்த லைன் கொண்டாந்து பண்ணிட்டோம். எது வரைக்கும்? கோன். இது வரைக்கும் என்ன சொல்லிக்கிறான்னா அதை வந்து நான் ட்ராப் பண்ணி காட்டிட்டேன். இப்போ அடுத்து என்ன சொல்லிக்கிறாங்க? கிவன் சர்ஃபேஸ் ஏரியான்ட்டான். அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா சொல்லு. கோனோடது. கோனோட ஃபார்முலா சொல்லுமா? Total surface area வந்து pi r கையார் இல்லை, கீழே என்னது? சர்க்கிள். என்னது? கீழே pi சர்க்கிள். r square. அவ்வளோதான். பை ஆர் ஸ்கொயர். சரி, அப்போ வால்யூமத்தோட ஃபார்முலா சொல்லு. வி ஈக்குவல் டு வால்யூமத்தோட ஃபார்முலா 1/3 pi r square h. பை ஆர் ஸ்கொயர் ஹெச். சரி, இப்போ எது கிவன்? சர்ஃபேஸ் ஏரியா கிவன். கரெக்டுங்களா? சர்ஃபேஸ் ஏரியா கிவன். அப்போ இது என்னது? இது கான்ஸ்டன்ட். சர்ஃபேஸ் ஏரியா கிவன் இது கான்ஸ்டன்ட். கரெக்டாமா? ஆமாங்க சார். சரி, அப்போ நம்ம வி வச்சு தான் ரன் பண்ண போகிறோம். ஏன்னா அவன் தான் மேக்ஸிமம் சொல்லிட்டோம். மேக்ஸிமம் பண்ணினா இவனை வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் ரன் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிட்டோமா? யாரை வச்சு பண்ண போகிறோம்? சர்ஃபேஸ் ஏரியாவா வால்யூமா? சர்ஃபேஸ் ஏரியா கிவன்னால வால்யூம்ஸ் வச்சு ரன் பண்ணுறோம். அப்போ இவனை எத்தனை வேரியபிள் இருக்கிறாங்க? 2 வேரியபிள் இருக்கிறோம். யாரா இருக்கிறா? ஆரும் ஹச் இருக்கிறாங்க. ஆரும் ஹச்சும் இருக்கிறாங்க. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹச்சோட வேல்யூ. தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ ஆல்ரெடி எல் வந்து இங்கே இன்க்ளூட் ஆயிடுச்சு. எங்கள் வந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எஸ்எல் இருக்குது. சரிங்களா? அப்போ இதுலேருந்து ஹச் கண்டுபிடிங்க. இதுலேருந்து ஹச் என்ன ஆகும்? இதுலேருந்து ஹச் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் எழுதலாமா? ஆமாங்க சார். சரி, இந்த எல் எங்க இருக்குது? இந்த எல் இங்க இருக்குது. அப்போ இதுலேருந்து எல்லோட வேல்யூ கண்டுபிடிங்க. இதுலேருந்து எல் வேல்யூ என்ன? எஸ் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை பை ஆர் ஈக்குவல் டு எல். கரெக்டாமா? ஆமாங்க சார். புரியுதுல்ல? டவுட் இருந்தால் கேட்டுக்கோ. இதுலேருந்து எல் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எல் அங்கே சப்மிட் பண்ணணும். இந்த ஹச் கண்டுபிடிச்சணும். இங்கே எல் இந்த இடத்துல எல் சப்மிட் பண்ணணும். எந்த இடத்துல? இந்த இடத்துல எல் சப்மிட் பண்ணணும். அப்போ தான் ஹச் வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்போ மட்டும் வால்யூம் அப்ளை பண்ணிடலாம். அப்போ என்னாச்சு? ஹச் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்ன கிடைச்சதுன்னா எஸ் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை பை ஆர் ஹோல் ஸ்கொயர்
மைனஸ் ஆர் ஸ்கொயர் இவன் தான் ஹச். கரெக்டாமா? ஆமாங்க சார். அப்போ வால்யூம் ஈக்குவல் என்ன? 1/3 பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச். ஹச் வேல்யூ இந்த வேல்யூ எழுதிங்க. அப்போ ரூட் ஆஃப் என்ன கிடைக்குது? எஸ் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை பை ஆர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். சரிடா கண்ணு? புரியுதா? புரியுதுங்க சார். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் தான். இது கண்டுபிடிச்சினா போது, இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் தான். சொல்லுங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1/2 எல்சிஎம் எடுமா. s minus எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்குது? பை ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர்டா. டினாமினேட்டர் வந்து பை ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ நியூமரேட்டர் என்ன ஆகும்? minus pi square into r to the power 4. ஓகே. பை என்ன சொல்லணும்? பை ஸ்கொயர். ஓகே 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 கரெக்ட். பை ஸ்கொயர் இன்ட்டு ஆர் டு த பவர் 4 ஆர் டு ஆமாங்க சார். கரெக்டாக. பை ஸ்கொயர் இன்ட்டு ஆர் டு பவர். சொல்லுமா. இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சப்மிட் பண்ணு. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சப்மிட் பண்ண என்ன கிடைக்கும்? இந்த டென். அப்போ 1/3 இதுலேருந்து என்ன எடுக்கலாம்? பை ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் வெளியே எடுத்துக்கலாமா? அப்போ பை ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் வெளியே எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? பை ஆர் ஸ்கொயர் இருக்குது. இங்கே என்ன வரும்? பை ஆர் வெளியே வரும். கரெக்டாமா? கரெக்டு தானே? ஆமாங்க சார். இங்கே பை ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியே எடுக்கிறேன். அப்போ பை ஆர் வரும். அப்போ பை ஆர் கட் ஆயிரும். இது ஒரு ஆறு, இது பையும் கட் ஆகும். அப்புறம் என்ன இன்ட்டு மேலே வராங்க? இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சப்மிட் பண்ண சொன்னேன். அப்படி சப்மிட் பண்ண என்ன கிடைக்குது? எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பை ஸ்கொயர் ஆர் பவர் 4 கரெக்டா? பை ஸ்கொயர் ஆர் பவர் 4 மைனஸ் 2s பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஸ்கொயர் ஆர் பவர் 4 கரெக்டாமா? அப்போ பாருங்க, பை ஸ்கொயர் ஆர் பவர் 4 மைனஸ் பை ஸ்கொயர் ஆர் பவர் 4 கட் ஆயிடும். கரெக்டாமா? ஆமாங்க சார். அப்போ சொல்கிறேன் என்ன ஆகும் சொல்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு 1/3. இங்கே ரிமைனிங் எனக்கு ஆறு இருக்கும். இதெல்லாம் கட் ஆகிடுச்சு. ரிமைனிங் ஆறு இருக்கும். அப்போ ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் மைனஸ் 2s பை ஆர் ஸ்கொயர். கரெக்டுங்களா? ஆமாங்க சார். இது யாரோடது? இது யாரோடது? வால்யூமோடது, வியோடது. கரெக்டுங்களா? நான் ஆல்ரெடி சொன்னேன் இதுதான் நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன் சொல்லிக்கிறேன். இவங்க மெயின் ஃபங்க்ஷனாக வச்சுக்கோங்க. சரி, இப்போ என்ன பண்ணணும்? ரூட் வந்து என்ன சொன்னேன்? ஸ்கொயர் பண்ண சொன்னேன். கரெக்டுங்களா? ரூட் வந்தாவே நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அப்போ என்னாச்சு? வி ஸ்கொயர் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 9. கரெக்டுங்களா? ஆமாங்க சார். அப்போ என்னாச்சு? இது எஸ் ஸ்கொயர் மைனஸ் 2s பை r ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர். இப்போ ஆர் ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 1/9 கான்ஸ்டன்ட். ஆர் ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க. எஸ் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2 பை ஆர் பவர் 4. கரெக்டாக கண்ணு? ஆமாங்க சார். சரி, இப்போ யார் இவன்? வி ஸ்கொயர்டு. பட் இவன் என்ன எடுக்கலாம்? எஃப் ஆஃப் ஆர்னு எடுக்கலாம். இது அனதர் மெயின் ஃபங்க்ஷன். அப்போ இதுலேருந்து நம்ம ப்ராப்ளம் ரெடி பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? ஆமாங்க சார். சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்? எஃப் டேஸ் ஆஃப் ஆர் சொல்லுங்கள். எஃப் டேஸ் ஆஃப் ஆர் என்ன கிடைக்கும்? டெரிவேட்டிவ் ரெஸ்பெக்ட் 2s ஆர் ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் ஆர் பவர் 4ஓட டெரிவேட்டிவ். ஆர் பவர் 4ஓட டெரிவேட்டிவ் 2 × 8 பை ஆர் கியூப். கரெக்டாமா? ஆமாங்க சார். வெரி குட். சரி, அடுத்து சொல்லுமா. எஃப் டபுள் டேஸ் ஆஃப் ஆர் 1/9 into 2s 4 minus 24 pi r square. 24 pi r square. சரி, இப்போ நம்மளுக்கு மைனஸ் வந்துருச்சு. பிட்வீன் மைனஸ் வந்துச்சு. அப்போ மினிமமாக மேக்ஸிமம் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? மேக்ஸிமம் ப்ரூவ் பண்ணணும். அப்போ இங்கே 2s இருக்குது, இங்கே பிட்வீன் மைனஸ் வந்துருச்சு. அப்போ ரெண்டுக்குமே மைனஸ் இருந்தால் கூட சொல்லிடலாம். ஒருக்கு மைனஸ் ஒருக்கு ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம மேக்ஸிமம் ஆர் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சோம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஈவன் வந்து கண்டுபிடிக்கலாம். கரெக்டுங்களா? கரெக்டாமா? அப்போ சொல்லுவோம், அவன்லேருந்து ஆர் ஸ்கொயர் என்ன கண்டுபிடிக்கும்? அப்போ என்னது?
F dash of r, sorry, F dash of r even and F dash of r even. அப்போ F dash of r equal to 0. அப்போ என்ன கிடைக்கும்? 2s r equal to 8 by r3. கரெக்டாமா? ஆமாங்க சார். ரெண்டுக்கு காமன் யாரு? ஆறு. ஆறு வந்து ஈக்குவல் டு 0 இருக்கலாம். ரெண்டுக்கு ஆறு காமனாக இருக்குது. ஆறு வந்து ஈக்குவல் டு 0 இருக்கலாம். அனதர் கேஸ் என்னது? 2s ஈக்குவல் டு 8 by 8 by r ஸ்கொயர்டா? 8 by r ஸ்கொயர். கரெக்டாமா? ஆமாங்க r சார். ஸ்கொயர் ஈக்குவல் என்ன? r ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ஒரு 2 கட் ஆயிரும் 4. அப்போ s பை 4 பையா? s பை 4 பை r ஸ்கொயர் வரும். கரெக்டாமா? ஆமாங்க சார். சரி. இங்கே r ஸ்கொயருக்கு இங்கே அப்ளை பண்ணுங்க. என்னது? s பை 4 பையா? s பை 4 பை. அப்போ அப்ளை பண்ணுங்க. இங்கே அப்ளை பண்ணுறாங்க. இந்த இடத்துல அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? f டபுள் டேஸ் ஆஃப் ஆரோட வேல்யூ s பை 4 பை. அப்போ அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 2s 9 வெளியே இருக்குது, 1/9 வெளியே இருக்குது. அது விட்டுருங்க. நம்மளுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக தான் பார்க்க போகிறோம். மைனஸ் 24 பை r ஸ்கொயர் வேல்யூ என்னது? s பை 4 பை. s பை 4 பை. அப்போ என்ன கிடைக்குது? என்ன 4 இது கட் பண்ணால் 6, பை பை கட் ஆயிரும். கரெக்டுங்களா? அப்போ என்ன கிடைக்குது? 2s மைனஸ் 6x டிவைட் பை 9. அப்போ 2s மைனஸ் 6x என்ன கிடைக்குது? நெகட்டிவ் வேல்யூவா? ஆமாங்க சார். 2s மைனஸ் 6x வந்து நெகட்டிவ் வேல்யூ. அப்போ மைனஸ் நெகட்டிவ். புரியுதா கண்ணு? ஓகே சார். அப்போ நெகட்டிவ் என்னாச்சு? இஸ் லெஸ் தேன் 0, தேர்ஃபோர் f இஸ் என்னது? மேக்ஸிமம். f இஸ் மேக்ஸிமம். அப்போ f மேக்ஸிமம் தான் நம்மளோட சர்ஃபேஸ் வால்யூமும் நம்மளுக்கு மேக்ஸிமம் தான் இருக்குது. சரிங்களா? ஓகே சார். சரி, நம்ம மேக்ஸிமம் மட்டுமா கேட்குறோம். நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் வச்சுக்கிறோம், அந்த ப்ரூஃபுக்கு என்ன வரல. அப்போ இந்த வால்யூம் வந்து மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ வந்துருச்சு டெரிவேட்டிவ். அப்போ மேக்ஸிமம் வால்யூம் தெரிஞ்சிச்சு. நம்மளுக்கு ப்ரூஃப் என்ன கேட்குறோம்? ப்ரூஃப் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே தான் வந்து நம்ம லாக் ஆகும். வால்யூம் இஸ் வெர்டிக்கல், செமி வெர்டிக்கல் ஆங்கிள் பற்றி இந்த டயக்ராம் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? சைன் தீட்டா என்ன இதுலேருந்து. சரிங்களா? இதுலேருந்து சைன் தீட்டா என்ன, அந்த ஃபார்முலா வச்சுட்டு எல்லும் அச்சு ஆறு இது 3 வேல்யூ என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வேல்யூ சப்மிட் பண்ணிட்டு நம்ம கண்டுபிடிப்போம். சரியாமா? அதுலேருந்து சைன் தீட்டா என்ன ஃபார்முலா இருந்து சொல்லுங்க. சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்ன? கீழே கூட போட்டுறேன். அது ஃபோன் ஒன்று திரும்ப போட்டேன். ஏன்னா ஃபோன் கூட ட்ரையாங்கிள் தானே வேணும். இந்த ட்ரையாங்கிள் திரும்ப போட்டுறேன். ட்ரையாங்கிள் திரும்ப போட்டலாமா? அந்த ஃபோன் இருக்கிற வர ட்ரையாங்கிள், ஃபோனில் வர ட்ரையாங்கிள் இதுதான். இங்கே என்ன கிடைக்குதுன்னா ஃபோனில் வர ட்ரையாங்கிள் படி இங்கே டச்சு, இங்கே வந்து 6, இங்கே வந்து ஸ்லாண்டேட் எல். சரிங்களா? சரி, இதுல இருந்து டீட்டா எங்க இருக்கிறாங்க? இங்க டீட்டா இருக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இங்க டீட்டா இருக்கிறாங்க. டீட்டா இங்க வெர்டிகல் செமி வெர்டிகல் இங்க டீட்டா. அப்ப சைன் டீட்டா என்ன கிடைக்குங்க? என்ன இது இருந்து சைன் டீட்டா என்ன? ஆப்போசிட் ஆர் பை எல். ஆர் பை எல். ஆர் பை எல். சரி, இப்போ எல் வேல்யூ வேணும். கரெக்டுங்களா? எல் வேல்யூ வேணும். எல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆல்ரெடி ஆர் வேல்யூ நம்ம கையில் இருக்குது. எல் வேல்யூ வேணும். எல் வேல்யூ வேணும்னா என்ன ஃபார்முலா? ஆல்ரெடி நீங்கள் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிங்களா? எல் வேல்யூ என்ன? இல்லை இல்லை, எல் வேல்யூ வேணும். எல் இவங்க என்ன? எஸ் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர். அங்கே அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி போடுவோம். பார்க்கலாமா? ஓகே சார். அப்போ சொல்லுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் டினாமினேட்டர் இருக்குது. இங்கே இருந்தது எஸ் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை பை ஆர். கரெக்டாமா? ஆமாங்க சார். சிம்பிளிஃபை பண்ணு. பை ஆர் மேலே போச்சுன்னா பை ஆர் ஸ்கொயர்டா? பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர். கரெக்டாமா? ஆமாம் சார். சரி, இப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ எகைன் வேணும்னா இந்த எஸ்ஸோட வேல்யூ வேணும். எஸ்ஸோட வேல்யூ இருந்து சொல்லுங்க. இது வந்து எஸ்ஸோட வேல்யூ என்ன? இந்த ஸ்டெப்ல எஸ்ஸோட வேல்யூ என்ன? 4 பை இன்டூ ஆர் ஸ்கொயர். 4 பை ஆர் ஸ்கொயர். அப்போ அப்ளை பண்ணுங்க. 4 பை ஆர் ஸ்கொயர் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. என்ன நடக்குது பாருங்க. அப்போ சைன் 4 பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் 3 பை ஆர் ஸ்கொயர். ஆமாம். அப்போ பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 3 பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர். சூப்பர், நீ சொன்னது கரெக்டு. அப்போ ஆல்ரெடி பை ஆர் ஸ்கொயர் கட் ஆயிரும். அப்போ 1/3 வந்துடும். கரெக்டுங்களா? பை ஆர் ஸ்கொயர் கட் ஆயிரும். எல்லாத்துக்குமே பை ஆர் ஸ்கொயர் இருக்குது. பை ஆர் ஸ்கொயர் கட் ஆயிரும். 4 மைனஸ் வந்து 1/3. இது சைன் டீட்டா வேல்யூ. நம்மளுக்கு என்ன கேட்குறோம்? இந்த டீட்டாவோட வேல்யூ தான் கேட்குற ப்ரூஃப்ல. அப்போ டீட்டா ஈக்குவல் என்னது? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/3.
இதான் நம்ம ப்ரூஃப் வந்து இருக்கு பாருங்க. sin inverse of 1/3 அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. செமி வெரிட்டிக்கல் ஆங்கிள் sin inverse of 1/3. அப்போ அதான் நம்மளோட ஐடியா படி வந்துருக்கு. சரியாம்மா? ஓகே சார். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இல்லை சார். சரி இல்ல. இல்லை சார். இது